கர்த்தரும் வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தினுடைய அசுத்தங்களும் வேண்டும். வேண்டும், ஆபாசங்களையும் என்னால விட முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இந்த தேவனுடைய பலிபீடத்துல ஏறி நின்னுட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா தியேட்டர்ல போய் உட்காருவான், அடுத்த நிமிஷம் இங்க வந்து உட்காந்து பாடல் ஆராதனை பிரசங்கன்னு பண்ணுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த இடத்த யார் வேணாலும் வந்து நிக்கக்கூடிய இடமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் நின்ன இடம் இது, எத்தனையோ பரிசுத்தவான்கள் செய்த ஊழியம் இது. இன்னைக்கு ஊழியத்தை அட்டுழியமாய் மாத்தி போட்டிருக்காங்க. ஊழியத்தினுடைய வேல்யூ என்னன்னு புரியாதவன எல்லாம் இன்னைக்கு மேடையில ஏத்துற சபைகள் பெருகிடுச்சு. ஊழியம்னா என்னன்னே தெரியாதவங்க வந்து மேல நின்னதுனால இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பார்த்து சிரிக்கிற கூட்டம் எழுப்பிடுச்சு. இசை அமைப்பாளர்கள் எல்லாம் மேடையில ஏத்தி இன்னைக்கு நிப்பாட்டிட்டனால கிறிஸ்தவம் இன்னைக்கு கேடு கட்டு போயிருக்கு. ஒவ்வொரு ஊழியருடைய பின்னணியை போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்கன்னு. எனக்கு பாட்டு பாட தெரிஞ்சதுனால இந்த இடத்துல வந்து நின்னுட்டு தேவனுடைய நாமத்தை அசுத்த பண்றோம். தான் குடும்பத்தை தான் கண்ணு முன்னாடி கொலை செய்யறத பார்த்தும் இயேசுவினுடைய ஊழியத்தை மறுதலிக்காமல் ஊழியர்கள் இருக்காங்க. எடுத்து வரலாற்றை படித்து பாருங்க. சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நின்ன இடத்துல இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேனா, எனக்குள்ள எவ்வளவு பெரிய பயம் வரணும்.